ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் விவி. நான் தான் உங்கள் லோகி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜெல்லி ஃபிஷ் பார்க்கலாமா? ஜெல்லி ஃபிஷ் எர்த்ல சுமார் 600 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்தே இருக்கு. அதாவது டைனோசர் காலத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. இதோட கிளாஸ் சைபோசம் லைஃப் ஸ்பேன் 1 இயர். weight up to 2 kg வரை இருக்கும். பாடி சைஸ் 2 cm to 2 மீட்டர் வரை இருக்கும். ஜெல்லி ஃபிஷ் குளிர், சூடான, ஆழமான அண்ட் ஆழமில்லாத எந்த கண்டிஷன்லையும் வாழும். ஸோ அது ஆர்டிக் ஓஷனில் உள்ள குளிரான நீர்நிலைகளில் இருந்து ட்ரோபிக் ஓஷனில் உள்ள வெப்பமான நீர்நிலைகள் வர இந்த பிளானட்ல உள்ள எல்லா கடல்லையும் இந்த ஜெல்லி ஃபிஷ் இருக்குது. தென் கோஸ்ட்லைன், சம் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்லையும் இது காணப்படுது. சம் ஜெல்லிஃபிஷ் கலர்ஸ் இல்லாம கிளியரா இருக்கும். சம் ஜெல்லிஃபிஷ் வைப்ரண்ட் கலர்ஸ் பிங்க், எல்லோ, ப்ளூ அண்ட் பர்பிள் கலர்ஸ்ல இருக்கும். மெனி ஜெல்லிஃபிஷ் க்ளோ ஆகும். அதுக்கு பயோலூமினிசென்ட் ஆர்கன்ஸ் இருக்கு. அப்படின்னா அது அவங்களோட ஓன் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அது ப்ளூ ஆர் கிரீன் லைட்டாக வெளியிடும். இது அதோட இரையை ஈர்க்கவும் ப்ரிடேட்டர்ஸை வார்ன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஜெல்லிஃபிஷ்க்கு பிரெயின், ஹார்ட், போன்ஸ் அண்ட் ஐஸ் கிடையாது. பட் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. அது நீர்ல உள்ள ஒளி, அதிர்வு அண்ட் கெமிக்கல்ஸை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. இதுக்கு ஸ்மூத்தான அண்ட் பேக் மாதிரி உடலமைப்பு இருக்கும். அதோட கால் போன்ற டென்டக்கல்ஸில் சின்னதாக கொற்று செல்கள் இருக்கும். முதுகெலும்பு இல்லாத இந்த ஜெல்லிஃபிஷ் தன்னோட இரையை டென்டக்கல்ஸில் உள்ள சின்ன கொற்று செல்கள் வச்சு அதை ஸ்டன் அண்ட் பேரலைஸ் ஆக்கி விழுங்கிடும். பட் சம் ஜெல்லிஃபிஷ்ஷுக்கு டென்டக்கல்ஸ் இருக்கிறது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு பீப்ஸ்டெரியா. இந்த ஜெல்லிஃபிஷ்ஷுக்கு மெல்லிய தாள் மாதிரி தான் உடல் இருக்கும். அதுக்கு டென்டக்கல்ஸ் கிடையாது. ஜெல்லிஃபிஷ்ஷோட வாய் அதோட பாடி சென்டரில் இருக்குது. அந்த சின்ன ஓப்பனில் இருந்ததா அது சாப்பிடவும் ப்ளஸ் வேஸ்ட்டையும் வெளியிடுது. அதோட வாய்னால ஒரு ஜெட் ஆஃப் வாட்டரை வெளியேற்றுவதன் மூலியமாக அதால் முன்னோக்கி நகர முடியுது. லயன்ஸ் மெயின் ஆர் ஜெயிண்ட் ஆர் ஹேர் ஜெல்லிஃபிஷ்னு சொல்கிறது தான் வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஜெல்லிஃபிஷ். இதை 1870 மசாச்சூசெட்ஸ் பேல கரை ஒதுங்குச்சு. இது 7 feet 6 inches அண்ட் 121.4 feet டென்டக்கல்ஸ் இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு நீல திமிங்கலத்தை விட இது நீளமானது. ஆஸ்திரேலியன் பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் தான் பூமியிலேயே மிகவும் விஷமுள்ள கடல் விலங்கா இருக்கு. ஏன்னா இது கொட்டுனா பக்கவாதம், மாரடைப்பு வந்து சில நிமிடங்களே இறந்துருவாங்க. ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா, சம் ஜெல்லிஃபிஷ் ஆர் இம்மார்டல். அப்படின்னா அது அழியாதது. ஆமாங்க, டெரிடாப்சி டாஹெரினி ஆர் இம்மார்டல்னு சொல்கிற ஜெல்லிஃபிஷ் மெடிட்டரேனியன் சீலையும் ஜப்பான் வாட்டர்லேயும் காணப்படுது. அது பயாலஜிக்கலி இம்மார்டல்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். See you on the next video. Tata, bye bye.